வணக்கம் நண்பர்களே. மைவி3 ஆர்ட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மைவி3யோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நமது நிறுவனத்தின் குற்றப்பத்திரிகை இது நாள் வரை தாக்கல் செய்யப்படவில்லை. EOW காலதாமதம் செய்து வருகிறது. எனவே இது குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நமது நிறுவனம் சார்பில் 24/6/2025 ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டு கடந்த 26/6/2025 விசாரணை நடைபெற்றது. அது சமயம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டி EOWவிடம் கவுண்ட் நிறுவனத்தின் மீது மொத்தமாக எவ்வளவு நபர்கள் வழக்கு தொடுத்து இருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் நமது நிறுவனத்தின் மீது கொடுக்கப்பட்டுள்ள கேஸ் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். அதாவது குற்றப்பத்திரிகை என்பது நமது நிறுவனத்தின் மேல் குற்றம் சாட்டி ஏமாந்தவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் புலன் விசாரணை செய்து நேரடி களத்தில் ஆய்வு செய்து ஏமாந்தவர்களோட எண்ணிக்கை மற்றும் மொத்த தொகை எவ்வளவு, உறுப்பினர்களோட சதவிகிதம் எவ்வளவு என்று கணக்கிட்டு தீவிர விசாரணைக்கு பின் இவ்வளவு கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்டதாக குற்றப்பத்திரிகை தயார் செய்து டேன்பீட் கோர்ட்டில் சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் இங்கே வந்துள்ள கம்ப்ளைண்ட் எண்ணிக்கை மிக குறைந்த அளவே உள்ளது. இதை வைத்துக்கொண்டு மொத்த உறுப்பினர்களின் எவ்வளவு சதவிகிதம் ஏமாந்தவர்கள் என்று பார்க்கும்போது இந்த கேஸ் தோல்வியை தழுவும் என தெரிகிறது. பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் என்ன செய்வது என்று புரியாமல் இருக்கிறார்கள். எனவே வருகின்ற 2/7/2025 முதல் 2 அல்லது 3 ஹேரிங் நடைபெறும். பின்னர் நீதிமன்றத்தில் நீதியரசர் அனுமதி கிடைக்கும். அதன் பின்னர் புது பொலிவுடன் மைவி3 ஆர்ட்ஸ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தொடர்ந்து நடைபெறும். வெகு விரைவில் மீண்டும் வருவோம். தீமைக்கும் நன்மை செய், வாழ வைத்து வாழ். மைவி3 ஆர்ட்ஸ்.